வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம டூமாங்கோலி பிரியாணி செய்யப்போ அதுக்கு தேவையான பொருள் தான் இது. பார்த்துக்கங்க. பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய். உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க அதை வீடியோ போடணும்னு கேட்காதீங்க. பார்த்துக்கங்க, இதுதான் மசாலா பொருள்கள். தக்காளி, தக்காளி, மல்லி, புதினா. இங்கே இருக்கு. நல்லா கட் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் திங்கிறதுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சக்தி பிரியாணி மசாலா. ஒரு குக்கரை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அந்த மசாலா எடுத்து இறக்குறோம். எப்படி தாங்க நீங்கள் வேகமாக கிளிக்கணும். என்னடா எவ்வளோ வேகமாக கிட்டுறான்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கிற வீடியோவை. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வெங்காயத்தை கூட்டி கிண்டணும். அப்படித்தான். நன்றாக கை வலிக்கும் வரை கிண்டவும். கிண்டிக்கிட்டே இருக்கவும். அல்ல பொன்னிறமா வதங்கும் வரை வதக்கவும். வதக்க என்று இப்ப தக்காளியை கொட்டி மறுபடியும் கிண்டுவோம். தக்காளி சோழன்னு கேட்காதீங்க. இது என்ன வெள்ளையா இருக்குதோ? இஞ்சி போட்டா மறந்துட்டு. ஆமா, இஞ்சி போட்டு விழுது. எழுதி ஊற்றி நன்றாக அடிப்பிடிக்காத வரை கிண்டி பிறகு புதினா கொத்தமல்லியை தூவி கிண்டவும். இது ஒரு புது விதமான சமையல். முடிஞ்ச என்ன சமையல் கண்டுபிடிச்சிக்காங்கோ. இது என்ன தூளோ? இதான் பிரியாணி தூளோ? ஆமாம், பிரியாணி தூளை போட்டு கிண்டவும். இவ்வளோ வேணாமக்குன்னே எனக்கு கமுத்திரம் பொறுமையாக கிண்டவும். பிறகு டூமாங்கோடியை இறக்கவும். பிராய்லர் கோழி இது, டூமாங்கோடி இல்லை. கறியை நன்றாக வெட்டி கழுவி அப்படியே அடுப்புக்குள்ளே இறக்கவும். இல்லை, குக்கருக்குள்ளே இறக்கவும். நம்ம தேவைக்கு உப்பு. கறி நன்றாக வதங்கி விட்டது. இப்ப நாம் அடுத்து என்ன செய்ய போறோம்னா, தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நல்லா கறி உணங்க தண்ணியை ஊற்றணும். எத்தனை டம்ளர் அரிசி போட்டோமோ அதுக்கு டபுளாக தண்ணியை ஊற்றணும். ஊற்றியாச்சு. தண்ணி சும்மா தாங்கடிக்கு நிறையா ஊற்றினால் பிரியாணி பொங்கல் ஆயிரும். பிரியாணி இல்லை, கரியாணி ஆயிரும். இது என்னைக்கு கொதிக்கிறது? நாம் என்னைக்கு அரிசி போடுறதுன்ற வெடிக்கு பத்து கொண்டு இருந்தல். சீக்கிரம் தண்ணி இப்படி தலாக்குலாக்கன்ற கொதிக்கும். தண்ணி கொதித்தவுடன் அரிசியை போடவும். அரிசியை பொறி மேலாளி போடும். இல்லை என்றால் சுடுதனை மூஞ்சில் தெரித்து ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டி நேரிடும். அரிசியை போட்டவராச்சு. அரிசியை போட்டவுடன் ஒரு கிண்டி பிறகு மல்லித்தலை, புதினத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே போட்டு மூடிய வச்சிடணும். இப்படித்தான் விசில் வர வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ விசில் வரப்போகுது. வந்துருச்சு விசில். அதான் ஓடி இருந்தாச்சு. தட்டெடுத்துருவாங்க. போது நீ பாட்டு பாரா புஸ்ஸுன்னு போயிட்டா இருக்கு. இப்போ நாம விசில வந்துருச்சு. குறை கரெக்டாக போகிறோம். அண்டா காக்கிசம் பொறுக்கு திறந்துருச்சு. தக்காளி சோறு ரெடி. ஆமாம், இது பிரியாணியில் மையோ. ஆமாங்க, பிரியாணி. நீங்களாம் நம்பணும், இது பிரியாணி. தக்காளி சோறில் பார்த்தீங்களா கறி இருக்கு. பச்சை மிளகா நாம் போட்ட எல்லாமே இருக்கு. உப்பு தவிர காணும். இப்பொழுது பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.
இது பிரியாணியா கரியாணியான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. பிரியாணி நம்புவோம், அதான வாழ்க்கை. நாங்க நம்பி வாங்க, நம்பி சாப்பிட்டு போங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இதை செஞ்சு ஓடிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்க.